வணக்கம். வந்தான் வடிவேலன்லேருந்து சேனல்லேருந்து பேசுகிறேன். நாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் குருவே சரணம். சொந்த அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன். முதல் வீடியோவிலையும் அப்படி தான் சொந்த அனுபவம் தான் சொல்லியிருந்தேன். நீங்களாம் நல்லா அதை லைட் பண்ணி பார்க்கணும். நான் என்னென்னா சொல்ல போகிறேன், நடந்த கதை, அது உண்மையாக நடந்த கதை, என்னோடய அனுபவம் தான் சொல்கிறேன், பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட. ஒரு விசேஷம் எங்கள் வீட்டில் சொந்தக்கார மூலயமா நடந்தது. விசேஷம் நடந்துக்கும்போது அங்கே விசேஷத்தில் ஒரு குழந்தை, கை குழந்தை நெருங்கின சொந்தத்தில் தூக்கின்னு வந்தாங்க. அந்த கை குழந்தை கையில் மோதிரம் இருக்குது, போட்டிருக்குறாங்க, மோதிரம் போட்டிருக்குறாங்க. அப்போது என்கிட்டையும் ஒரு சின்ன குழந்தை நான் வச்சுருக்கிறேன். அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, குழந்தை இப்போது நல்லா விளையாடிக்கின்னு நல்லா அதுவும் இருந்தது, ஒரு நாள் முழுக்க விளையாடிக்கிட்டு இருக்குது. என் குழந்தையும் விளையாடிக்கின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன ஆகிப்போச்சு, ஒரு சாயந்தரம் போல் ஆகிட்டு அந்த குழந்தைய பக்கத்தில் ஒரு வீடு கட்டின்னு இருந்தாங்க. ஒரு காலி வீடு அது. அங்கே தான் விளையாடின்னு இருக்குதுங்க குழந்தைங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து அந்த கையில் இந்த மோதிரத்தை கழட்டிட்டாங்க பெரியவங்க. அது அவங்க சொந்தக்காரவங்க தான் அதை கழட்டிட்டாங்க. அதை கழட்டின உடனே இந்த குழந்தை கத்துது, ஒரே அது அழுவுது. சரி, என்ன இது, ஏன் இந்த குழந்தை கத்துது, நம்ம குழந்தை நல்லா இருக்கேன்னு நான் தான் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு அந்த மோதிரம் போட்டிருந்து கூட நான் கவனிக்கல. அதை அந்த குழந்தையோட அம்மா கிட்ட நான் சொல்கிறேன், இது போல் ஏன் அந்த குழந்தை அழுவுது அப்படின்னு. அவங்க பார்க்குறாங்க, ஏன் அழுவுதுன்னு தான் அவங்களும் முதல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மோதிரத்தை காணோம் கையில். மோதிரம் டைட்டாக இருக்கு இல்லையா குழந்தைங்க கையில், அது கழட்டும்போது அது வலிச்சிருக்குது. வலித்த உடனே அது வேகமாக பிடுங்கியிருக்காங்க, கழட்டி வச்சுக்கினாங்க. அவங்க வீட்லேயே தான், அவங்க சொந்தக்காரங்கள தான், அதுவும் அவங்க சித்தியே, அந்த குழந்தையோட சித்தி அது கட்டி வச்சுக்கிச்சு. அப்புறம் இந்த குழந்தை அழுது மோதிரத்தை காணோன்னு இவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா அதிர்ச்சியாகி தேட ஆரம்பிக்கிறாங்க. சரி, குழந்தை விளையாடுது, எங்கேயாவது விழுந்துருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. கிடைக்கல மோதிரம் அந்த வீட்டில், காலி வீட்டில். சரி, எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு அவங்க ஒரே சோகமாகிடுச்சு. விசேஷத்துக்கு வந்தாங்க, விருந்தாடியாக வந்த இடத்துல மோதிரத்தை காணாமேன்னு சொல்லிட்டு, அந்த காலகட்டம் அது, அப்போ காலங்கள் 80. அப்போலாம் ஒரு இது தானுங்களா, ஒரு பொருள் மதிப்பு. அதனால் சரி, அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்போது சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு டவுட்டு வந்திருக்கும் போல இருக்குது. என்ன இவங்க குழந்தை வச்சுருக்காங்க, இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு அவங்களுக்கு, சந்தேகம் இருக்குன்னு எனக்கும் தோணுச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், நான் கருமாரி அம்மனை ரொம்ப கும்பிடுவேன், ரொம்ப பக்தியாக கும்பிடுவேன். நினச்சதெல்லாம் நடக்கும், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நடத்தி வைப்பேன் அந்த அம்மா. நான் என்ன பண்ணேன், கோயிலுக்கு போய் நல்ல பக்தியாக சாமியை நல்லா கும்பிட்டேன். இந்த மாதிரி குழந்தை கையில் இந்த மோதிரம் காணா, அவங்க நம்மளை எங்களை குழந்தைய நினைக்கிறாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுது உருகி கோயிலை சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு நான் வந்தேன். அப்புறம் என்னாச்சு, சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் தெரியும், அது என்ன நடந்ததுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கேட்டுட்டு வந்தேன் அந்த அம்மாக்கிட்ட. சத்தியமான வாக்கா நீங்கள் காட்டணும், எனக்கு இது யார் செஞ்சாங்க தெரியல, காணாமல் போச்சா என்ன காட்டணும், என் மேலே சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும், நீ இருக்கன்றத உண்மை எது எல்லாத்துலேயும் நிரூபிச்சிருக்க, அதனால் இதையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கருமாரியம்மன்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சுட்டு வந்தேன் வீட்டுக்கு. அன்னைக்கே நைட்டுக்கே சாயந்தரம் நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். மணி 9:10 10 மணிக்கெல்லாம் தெரியுது அதோடைய பதில். என்ன ஆச்சுன்னா, அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்க, சம்மந்தப்பட்டவங்க எல்லாம். அந்த மோதிரத்தை எடுத்து அவங்க பேக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்க, அதே வீட்டுக்குள்ளே அந்த மோதிரத்தை வடித்து அவங்க பேக்கில் அடியில் வச்சு துணியை மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை அந்த வீட்டில் இருந்தவர்
அதை வந்து பார்க்கலாம், இது யாரோ வேறு செஞ்சுருக்குறாங்க தான், இவங்க செய்யலை அப்படின்னு அவருக்கு தோணி அவர் என்ன பண்ணார், அந்த பையெல்லாம் செக் பண்ணுறாரு, எல்லார் பையுமே அவங்க வீட்டில் இருந்தாங்க வந்தவங்க பையெல்லாம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்குது அந்த மோதிரம், ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது அது, அந்த அவங்க சித்திக்கிட்ட அந்த குழந்தையோட சித்திக்கிட்டே இருக்குது பையில். சரின்னு எடுத்து பார்த்து இவர் வச்சுட்டு இங்கே ஒன்றும் சொல்லலை. நான் அதை கவனித்தேன், நான் பார்த்தேன் அங்கே இருந்தால் நானும் நான் போகல சினிமாவுக்கு, என்னை கூப்பிட்டாங்க, நான் போகல சினிமாவுக்கு. நான் அங்கே இருக்க பக்கத்தில் தான், நான் வீடு பக்கத்துலேயே இருக்கேன். பார்த்தேன் அவர் வச்சதை. சரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு நிம்மதி. சரி கருமாரியம்மா என்னை காப்பாற்றிட்டா, சக்தி உள்ள கருமாரியம்மா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கினேன் அவ்வளோ ஒரு ஆனந்தப்பட்டேன். நிரூபிச்சிட்டாங்க நைட்டுக்கே 10 மணிக்கலான்னு சொல்லிட்டு. அந்த உண்மையும் சத்தியமும் நம்மக்கிட்ட இருக்கும்போது, அப்படி ஒரு நம்பிக்கையோடு நம்ம கும்பிடும்போது கருமாரியம்மன் கைவிடாமல் என்னை காப்பாற்றினா. அப்புறம் அதை எடுத்துன்னு போய் அவங்க அதுக்கப்புறம் பேசலை, அதை பற்றி பேசலை, அப்படியே அதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. அதை பற்றி வெளியிடலை, அப்படியே விட்டுருங்க, ரகசியமாக இருக்கிற மாதிரி. அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கின்னு அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கினாங்க. அதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க, செஞ்சுருப்பாங்களோ அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது எனக்கு. ஆனால் அப்புறம் பார்த்தா அவங்க வந்து இதை ரகசியமாக இருக்குன்னு கூட சொல்லவே இல்லை. அவங்க மோதிரம் அவங்க குழந்தையோட அம்மா கிடச்ச பிறகு கூட மோதிரம் கிடச்சிச்சுன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட. நானாக தெரிஞ்சுக்கினேன், இவர் மூலியமாக ஒருத்தர் அவங்க வீட்டில் இருந்தவர் அதை எடுத்து காட்டினார். அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியல, அப்படியே அந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. இப்படிலாம் மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க நாட்டில். அந்த காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருக்குது, இந்த காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதனால் கடவுளை வந்து ரொம்ப நம்பணும். நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் நம்பிக்கையோடு கும்பிடும்போது நமக்கு நடக்கும். நம்ம உண்மையாக இருக்கும்போது, சத்தியமாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கணும், அதில் எந்த மாற்றம் இல்லாத இருக்கணும், மாற்று கருத்து இல்லாமல். நம்ம உண்மையாக இருக்க பட்சத்தில் எதையுமே நம்மளால் தீர்க்க முடியும். மனுஷங்களால் தீர்க்க முடியாது, தெய்வத்தால் தீர்க்கலாம். அவநம்பிக்கை இல்லாமல் கும்பிடணும். நம்பிக்கையோடு நம்ம வழிபடும்போது நம்ம மனசில் எந்த கவலமும் இல்லாமல் இருக்கணும். போய் நின்று நம்ம உருகி கோவிலில் நின்று சொன்னோன்னா அது நடக்குது. சத்தியம், அது சத்தியமான உண்மை, இது நடந்த உண்மை. இதில் எந்த ஒரு பொய்யும் இல்லை. இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.